ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? வெள்ளை முடி நிரந்தரமாக கருப்பாக்கிறதுக்கு சூப்பரான நேச்சுரலான ரெமெடி இன்றைக்கி பார்க்கலாங்க. பொதுவாகவே வெள்ளை முடின்றது நமக்கு வயசானால் மட்டுமே இல்லை, இளநரையில் கூட நமக்கு அதிகமாக வரும். இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளை முடினா பொதுவாகவே நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்து வெள்ளை முடி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி டை எல்லாம் போடாமல் நம்ம இந்த மாதிரி நேச்சுரலான ரெமெடிஸ்லாம் செஞ்சு அதை வெள்ளை முடியை குறைச்சோம்னா பர்மனெண்ட்டாக எப்போவுமே முடி கருப்பாக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லாருமே யூஸ் பண்ணலாம், இளநரையும் சரி இல்லை சாதாரண நரைமுடியும் சரி. ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு தேவையான பொருள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் நம்ம தினமும் யூஸ் பண்ணுறது தான். கருவேப்பிலை எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். கருவேப்பிலை சாப்பிட்டா நல்லா முடி கருப்பாக வளரும்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. நம்ம கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்லா பவுடர், இந்த நெல்லிக்காய் பவுடர் கடையில் விற்கிறாங்க, இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அந்த பவுடர் வாங்கிக்கோங்க. ஒருவேளை அந்த பவுடர் ஆப்ஷனல்னால் நம்ம ரெண்டாவதாக என்ன பண்ணலாம்னா அந்த ஆம்லாவோட இலை இருக்கு இல்லையா, அந்த இலை கூட யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு இரும்பு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு கடுகெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடுகெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய், கடுகெண்ணெய் எது வேணால் சேர்க்கலாம். இதில் நல்ல ஒரு கொத்து கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதோட கூடவே நல்ல பவுடர் பண்ண வெந்தயம் 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆம்லா பவுடர் இல்லைனா இலை, இதை எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்ல கருப்பாகிற அளவுக்கு மீடியமான ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா சூடு பண்ணிக்கணும். ஆம்லா பவுடர் நம்ம சேர்க்குறதுக்கு நம்ம ஆப்ஷனலாக இலை சொன்னோம் இல்லைங்களா, இலை சேர்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே சேர்த்துருங்க. இல்லைன்னா நம்ம பவுடர் சேர்க்குற மாதிரி இருந்தால் கடைசியில் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம அந்த பவுடரை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான். இதை அப்படியே வடிகட்டிட்டு நீங்கள் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஷாம்பு இல்லை சிக்கக்காய் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரியும். வாரத்தில் 2 தடவை போல் செய்யலாம். நைட்டில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா காலையில் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நேச்சுரலான ரெமெடின்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே நல்ல சேஞ்சஸ் தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.